கனிம வளத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு சுரண்டப்பட்டு முழுமையா மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கடத்தப்பட்டு மாஃபியா கேங்கோட இன்றைக்கு வந்து ஆளும் வர்க்கம் இன்றைக்கு கைகோத்திருக்கின்றது. இந்த ஆளும் இந்த அரசாங்கம் கனிம வளத்தை சுருண்டுகிறது. கூச்சலிட்டா கும்மாளமிட்டா எல்லாம் உண்மை வந்து பொய் வந்து உண்மையாயிடுமா? ஏன்னா பொய் தான். முதலமைச்சர் ஒன்று சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் ஒன்று சொல்றாரு, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியுடைய தொகுதி செயலர் அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து அதுக்கு தீர்வு தெரிவிக்கல அப்படின்னு. ஆனா தீர்மானத்துல விவாதத்துல பங்கேற்றிருக்கிறாரு அப்படின்றது தரப்புல இருக்குது. இல்ல, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் சுபாஷ். அதாவது டங்ஸ்டன் பொறுத்தவரையில் ஒரு ரேர் மெட்டல், ஒரு ரேர் வந்து எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கனிமம், அதாவது ஆங்கிலம் சொன்னால் எலிமெண்ட்ன்றது கனிமம். அதனுடைய அந்த மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3550 டிகிரி செல்சியஸ். அதாவது உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸு அதே போன்று நிறைய பேர் தெரியாது இதெல்லாம். டங்ஸ்டன் சொல்லுவாங்க. டங்ஸ்டன் நான் கெமிஸ்ட்ரின்றதுனால நான் சொல்கிறேன். நான் ஹாலஜன் பல்ப்ஸ், அதே போன்று இது சோடியம் வேப்பர் லேம்ப், இந்த மாதிரி நிறைய அளவுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த டங்ஸ்டன் இலை வந்து பயன்படும். இந்த ராக்கெட் விடுறதுக்கு இது ஸ்பேர்ஸு, இப்படி வந்து ஒரு மெல்டிங் பாயிண்ட் அதிகன்றதுனால வந்து அதனுடைய உபயோகம் வந்து அதிகம். இதில் என்ன விஷயம்னா, சிம்பிளாக சொல்லிடுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் விரோத எந்த ஒரு நடவடிக்கைகளிலிருந்து மத்திய அரசால் எடுக்கப்பட்டால் அது எடுப்பதற்கு முன்னால் கூட ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது அபினிஷம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்திலே அதை எதிர்த்து முழுமையான மக்கள் நலனை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அது அம்மாவுடைய அரசு. முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சதி வலையை இது வந்து ஒரு குடும்பம் வந்து மாலிபிடத்தை வச்சு சம்பாதிக்கின்றதுக்காக டங்ஸ்டனை வந்து முதல்ல வந்து அவங்க வந்து அலோவ் பண்றதுக்குண்டான நடவடிக்கை எடுத்ததன் விளைவு. ஆனா தும்பை விட்டு வாழ பிடிப்பது போல மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான் வந்து இது வந்து நானும் வந்து ரவுடி தான்ற மாதிரி இவங்க வந்து இப்போ வந்து வெளியே வேஷம் போட்டு ஏதோ எதிர்க்கிற மாதிரி ஒரு வந்து இப்போ வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஆர்கியூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து பொதுச்செயலாளர் வந்து பிரசன்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மக்களோட கேள்வி என்னன்னா, இது வந்து ஆகஸ்ட்ல வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து பொதுவாக வந்து அது கனிம வள கொள்ளையை தடுப்பதற்குண்டான அந்த ஒரு மசோதா தான் அது. அதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் எலிமெண்ட், பர்டிகுலர் வந்து மினரல், அது குறித்து வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து கனிம வள கொள்ளைகள் பொதுவாகவே வந்து மாநிலத்திலிருந்து வெவ்வேறு மாநிலம் கடத்தப்படுது. அது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கனிம வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு சுரண்டப்பட்டு முழுமையாக மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கடத்தப்பட்டு ஏகபோக கோடீஸ்வரர்களாக குவிந்த மாஃபியா கேங்கோட இன்றைக்கு வந்து ஆளும் வர்க்கம் இன்றைக்கு கைகோத்திருக்கின்றது. இதை தடுப்பதற்கு வந்து ஏல முறை வந்து ஒரு நல்ல ஒரு முறை. அந்த ஏல முறைன்றதுதான் வந்து நல்ல முறைன்றதுதான் அதுக்கு வந்து ஆதரவுலையே. டங்ஸ்டனுக்காக என்னைக்கும் அது ஆதரவு கொடுத்தது கிடையாது. சரி, ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு இந்த மசோதா கொண்டு வராங்க. அப்புறம் அக்டோபர்ல வந்து அந்த மசோதா வந்து பார்த்தா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆன பிறகு 10 மாசம் பொறுத்து வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஏன் அதுக்கு அந்த 10 மாசம் என்ன? அப்போ வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இது டங்ஸ்டன் கொடுத்தா அது மாலிபிடன் நாம எடுத்துடலாம். மாலிபிடன் எடுத்துட்டா உலக இன்னும் கோடீஸ்வர பட்டியலில் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு நம்ம மாலிபிடன் சப்ளை பண்ணி எல்லா விதமான ஒப்பந்தம் அது மாதிரி ஒரு கருத்து வந்து இருப்பதனால எந்த லெட்டரை எழுதாம மக்கள் போராட்டம் காரணமாக வெளிச்சிட்டாங்க. 10 மாசத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களோட போக்குகள்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு மக்களுடைய கிளர்ச்சி எழுந்த பிறகுதான் முழுமையான அளவுக்கு வந்து இந்த அரசை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் இந்த ஒரு மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்றிருக்குது. அதனால எங்களுடைய கருத்து, மக்கள் விரோத செயல்பாடு கருத்தை பொதுச்செயலாளர் பொறுத்தவரையில் ஆணித்தரமா சட்டமன்றத்தை எடுத்து வச்சாரு. அதே போல ஸ்டாலினை பொறுத்தவரை அந்த புழுகு ஆகாச புழுகுன்றது போல இன்னைக்கு அவர் நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற திரு தம்பிதுரை அவர்கள் மீது ஒரு குற்றம் சொல்ற ஒரு ட்வீட் போட்டது. அதற்கு வந்து பதில் சொல்லிட்டார் தெளிவா. இது வந்து இப்ப நாட் பர்டிகுலர் டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், நாட் பர்டிகுலர் டு பர்டிகுலர் ஏரியா. ஒரு பொதுவா வந்து இந்த ஏல முறையை வந்து கொண்டு வரணுன்ற அடிப்படையில் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுக்க கொண்டு வரணுன்ற அடிப்படையில் அதுக்கு தான் வந்து ஆதரவு. டங்ஸ்டனுக்கோ வேற எதுக்குமே ஆதரவு தரல. அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஏல முறை இல்லாம இன்னைக்கு வந்து இந்த ஆளும் இந்த அரசாங்கம் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு கனிம வளத்தை சுருண்டுகிறது
அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சு இருந்தது. நான் கேட்கிறேன், இப்ப நாங்க வந்து ஒரு கர்நாடகா பொறுத்தவரை 205 டிஎம்சி தண்ணீர், அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் வெளியேற்றாச்சு, நமக்கு ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்தாச்சு, உச்ச நீதிமன்றம் இது அவ்வளவும் சொல்லியும் கூட கர்நாடகா வந்து அசைந்து கொடுக்காமல், மத்திய அரசும் அசைந்து கொடுக்காமல் இருந்த சூழ்நிலையில 37 எம்பிக்கள் வந்து 28 நாட்களுக்கு மேல பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அன்னைக்கு அவர் செந்தில் கூட அன்னைக்கு வந்து எம்பியா இருந்தார். அன்னைக்கு தெரியும் அவருக்கு. ஏன் 10 மாசம் ஏன் அதை ஸ்தம்பிக்க வைக்கல? நீங்க அதற்குரிய நடவடிக்கை ஏன் நீங்க எடுக்கல? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? நாங்க கோர்ட்டுக்கு போனோம்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்ல. இது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை வந்து நிறுத்தி இருக்கணும்ல. ஸோ எந்த வகையிலையும் அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித ஒரு முயற்சி எடுக்காம மக்கள் கிளர்ச்சி ஆன உடனே இது போன்ற ஒரு என்னமோ வந்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து இவர் ஏற்படுத்தினா மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆமா, எழுத கடிதத்தை வெளியிட்டோம். அதுல என்ன ரகசியம் இருக்கு? அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் கிடையாது. அது ஒரு 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 உள்துறை சம்பந்தப்பட்டு ஒரு ராணுவம், ஒரு காவல்துறை, அதே போன்ற நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு மாநிலத்துடைய பாதுகாப்பு, இது சம்பந்தமாக ஒரு அரசு, மாநில அரசு, மத்திய அரசு கடிதம் எழுதினால் மட்டுமே அது வெளியிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஆமா, அது இது வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டி லெட்டரே கிடையாது இல்ல. அப்படின்னா பொதுமக்களுக்கு ட்விட்டர்ல ஸ்டாலின் போடுறாரு, ஏன் ட்விட்டர்ல ஸ்டாலின் அந்த கடிதத்தை வெளியிட மாட்டேன்றாரு? அது தெரியணும். அது பொதுச் செயலாளர் அது சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு கூட அந்த பதில் கிடையாது. அது பூச்சொல்லிட்டா, கும்மாளமிட்டா எல்லாம் உண்மை வந்து பொய் வந்து உண்மையாயிடுமா? ஏன்னா பொய் தான். இந்த வாய்மை அரசு கிடையாது, பொய்மையே அரசாங்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். அது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி மத்திய அரசுக்கும் போயிருக்கு. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும், இறுதி முடிவு. ஏன்னா கனிமம் எல்லாமே அவங்க இல்லைங்க. இப்போ எங்களை பொறுத்தவரை சரி, மக்களோட போக்க வந்து நாங்கள் இப்போ எதிர்கட்சி ஒரு கடுமையான அளவுக்கு குரல் கொடுத்து, கடுமையான அளவுக்கு கண்டனம் தெரிவித்து, ஒரு ஜனநாயக ரீதியில் வந்து சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், மூன்றாவது ஒரு முக்கியமான தூண் ஜனநாயகத்தில் இருக்கிற சட்டமன்றம், அதை எழுப்பி மக்களுக்கு தெரிவிச்சாச்சு.